ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிடிஇ. நேற்று வீடியோவில் நம்ம இந்த டைப்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம், இந்த 12 சம்ஸ்க்கானது. இப்போ இந்த 12 சம்ஸில் ஒரு 5 சம்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஒரு டைப்லேயும் ஒரு ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெறும் பி டேர்ம் அண்ட் கியூ டேர்ம் மட்டும் இருக்கு. பி இருக்கு, கியூ இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. ஸோ கொஸ்டின் நம்பர் 1, ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி plus square root of q equal to 1. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல நான் என்ன எழுதணும், ஸ்டெப் 1ல என்ன எழுதணுன்றத இங்க பார்த்து, இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க படிச்சுக்கிட்டீங்க, இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா இந்த 5 டைப்ஸோட ப்ராப்ளமே நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பேசிக்கானது இந்த 5 டைப்ஸ் எப்படி இருக்கும்னு ஐடென்டிஃபை பண்ணணும். இது ஸ்டெப் 1, இது ஸ்டெப் 1, இது ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4ல எல்லாமே இன்டெக்ரல் தான், ஸ்டெப் 3ல எல்லாமே dz equal to தான். ஸோ ஸ்டெப் 1 நமக்கு அதை பார்த்து கொஸ்டின் பார்த்து புரிஞ்சிடும். ஸ்டெப் 2 மட்டும் உங்களுக்கு எதை செட் பண்ணணும், எதுக்கு சால்வ் பண்ணணும் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் இது. ஸோ ஸ்டெப் 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் பி கமா கியூ ஈக்குவல் டு 0, அதுதான் இங்கே எழுத போகிறோம். எஃப் ஆஃப், இங்கே வெறும் பி கியூ தான் இருக்கு, பி கியூ ஈக்குவல் டு 0. அப்போ this is of இந்த ஈக்குவேஷன் என்ன ஃபார்ம்ல இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 1ல இருக்கு. ஸோ இது ஸ்டெப் 1. இங்க ஸ்டெப் 1க்கே நமக்கு மார்க் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு, ஏன்னா இதை ஐடென்டிஃபை பண்றதே நமக்கு இது ஒரு டாஸ்க் தான். அடுத்தது ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல என்ன சொல்லியிருக்காங்க, டைப் 1ல பிக்கு ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க, கியூக்கு பின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ அதை அப்படியே எடுத்துட்டு வந்து எழுதுங்க. செட் பி ஈக்குவல் டு ஏ comma q equal to b. So questionல p வர இடத்துல a. So square root of a plus square root of b equal to 1. அடுத்து என்ன சொல்றாங்க, solve for b. b க்கு solve பண்ணுங்க. b க்கு solve பண்ணுங்கன்னா b equal to அப்படின்னு எழுதணும். So b equal to எழுதணும்னா square root of b equal to 1 minus square root of a. First எனக்கு ஸ்கொயர் ரூட் வேண்டாம், ஏன்னா b equal to எழுதணும். அப்ப ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் கொடுத்தா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் கொடுக்கும்போது என்னவாகும், இங்க b ஆயிடும், இங்க ஹோல் ஸ்கொயர் ஆயிடும். ஸோ b கிடைச்சிருச்சா, ஸ்டெப் 2 முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஸ்டெப் 3, pdx qdy. அங்க என்ன இருந்ததோ அதை அப்படியே எழுதுறோம். dz equal to pdx plus qdy. p க்கான வேல்யூ எங்கிட்ட ஏன்னு செட் பண்ணியிருந்தோம். ஸோ adx, p qனே வச்சுக்க கூடாது, இங்க பாருங்க ஏன்னு இருக்கு, இது bன்னு இருக்கு. ஸோ adx plus q க்கான வேல்யூ b. bன்றது இங்க கண்டுபிடிச்சிருக்கோம், 1 minus root a whole square into dy. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 எழுதியாச்சு. ஸோ ஸ்டெப் 4க்கு போயிடுறோம். ஸ்டெப் 4 என்ன, இன்டெகிரேட் அண்ட் கெட் த கம்ப்ளீட் சொல்யூஷன். இதை இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரல் dz adx 1 minus root a whole square dy. இது வரைக்கும் நமக்கு ஈஸி. இதுக்கு அடுத்து ஒரே ஒரு ஸ்டெப் இன்டெகிரேட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் மேக்சிமம் அந்த இன்டெகிரலுக்குள்ள நமக்கு வேரியபிள் வரல அப்படின்னா ரொம்ப சிம்பிள், அதுவும் கான்ஸ்டன்ட்னா டக்குன்னு இன்டெகிரேட் பண்ணிடலாம். கான்ஸ்டன்ட்னா ஏ அந்த மாதிரி டேர்ம்ஸ், ஆல்பபெட்ஸ்ல இருக்கிறது கான்ஸ்டன்ட், XYZல வந்ததுன்னா வேரியபிள். இப்போ இங்க இன்டெகிரல் dZன்றது z, a கான்ஸ்டன்ட், இன்டெகிரல் dxன்றது x. 1 minus root a whole square பார்க்க பெருசா தெரியுது, ஆனா அது ஃபுல்லாவே கான்ஸ்டன்ட் தான். இன்டெகிரல் dyன்றது y plus c. then இது is the complete integral sum. அவ்வளவுதான். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்புக்கு தான் நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். இங்க மட்டும் தெரியலனா கூட நீங்க யூ கேன் ஸ்கிப் த ஸ்டெப். உங்களுக்கு இப்போ 5 மார்க் கொஸ்டினா இருந்தா ஒரு 4 மார்க் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2ல என்ன கொடுத்துருக்காங்க, பி கியூ கூட சேர்ந்து என்ன இருக்கு, எக்ஸ் இருக்கு. ஸோ பி கியூ ஈக்குவல் டு எக்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல இதை நான் என்னன்னு சொல்லுவேன், p இருக்கு, q இருக்கு, கூட சேர்ந்து x இருக்கு, ஈக்குவல் டு 0. அப்ப இது என்ன ஃபார்ம்ல இருக்கு, this is of standard type
2 ஸ்டாண்டர்ட் டைப் 2ன்னு எப்படி சொன்னோம்? அங்கதான் எக்ஸோட டேர்ம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அந்த கீழே எழுதுனது எழுத வேண்டாம். அடுத்தது ஸ்டெப் 2. இப்போ அந்த டைப் 2க்கான ப்ரொசீஜருக்கு போனோம். செட் q ஈக்குவல் டு a. அது அப்படியே எழுதுங்க. செட் q ஈக்குவல் டு a. கொஸ்டின்ல q வர இடத்துல aன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ p a ஈக்குவல் டு x. அடுத்தது சால்வ் ஃபார் p. சால்வ் ஃபார் pனா p ஈக்குவல் டு அப்படின்னு எழுதணும். ஸோ p ஈக்குவல் டு x பை a. முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்ன கொடுத்துருக்காங்க? dz ஈக்குவல் டு. ஸோ dz ஈக்குவல் டு இது எல்லா டைப்புக்கும் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் p யோட வேல்யூ எனக்கு x பை a அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ x பை a dx. q ஓட வேல்யூ ஏன்னு எழுதியிருக்கோம். இந்த ஸ்டெப் 2 பார்த்து தான் இதை ஃபில் பண்ணணும். ஸோ x பை a dx பிளஸ் a dy முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 இதை இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இன்டெகிரல் dz ஈக்குவல் டு இன்டெகிரல் x பை a dx பிளஸ் a dy. dz இன்டெகிரேட் பண்ணா z 1 by a constant x dx. x integrate பண்ணா x square by 2 plus a constant integrate பண்ணும்போது integral dy ன்றது y plus c is the complete integral. ஸோ அவ்வளோதான். ஸோ ஒவ்வொன்றுக்குமே இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதே பேட்டர்ன்ல அப்படியே சால்வ் பண்ணணும். 1 2 3 4ன்னு 4 ஸ்டெப் நீங்க எழுதிய கூட சால்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் இது. ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின் எழுதியிருக்கோம். q ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் ஒய். இங்க என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு? p இருக்கு, q இருக்கு, y இருக்கு. அதை எப்படி எழுதலாம்? f of p, q, y ஈக்குவல் டு 0. ஸோ y மட்டும் இருந்தது அப்படின்னா இது என்ன ஃபார்ம்ல வரும்? This is of standard form 3. So standard form 3ல தான் y மட்டும் present ஆயிருக்கிற இந்த ஃபார்மேட் வந்து இங்க தான் இருக்கு. அது எழுதியாச்சா? ஸோ ஸ்டெப் 1 நமக்கு முடிஞ்சிருச்சு. இது ஸ்டெப் 1. அது என்னன்னு ஐடென்டிஃபை பண்றது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2. ஸ்டெப் 2க்கு நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட ஸ்டெப் 2 என்னன்னு பாருங்க. செட் p ஈக்குவல் டு a. So y வரும்போது p equal to a and solve for q. So p equal to a செட் அங்க என்ன இருக்கோ அது அப்படியே எழுதுங்க. செட் p equal to a. நம்ம கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல p இருக்கிற இடத்துல a சப்ஸ்டியூட் பண்ணோம். So q equal to p இருக்கிற இடத்துல a கொடுத்தா a ஸ்கொயர் பிளஸ் y. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? solve for q. நம்ம q ஈக்குவல் டுன்னு எழுதணும். அதுவே q ஈக்குவல் டுன்னு தான் நமக்கு வந்திருக்கு. அப்ப நம்ம தனியா இதை சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டெப் 3. இப்ப நான் போட்ட சம்ஸ் எல்லாம் சிம்பிள். இதே மாதிரியும் கேட்கலாம், இல்ல நமக்கு டிஃபிகல்ட்டாவும் கேட்கலாம். ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? dz ஈக்குவல் டு அதே தான். ஸோ dz ஈக்குவல் டு p dx பிளஸ் q dy. அடுத்த ஸ்டெப்ல என்ன கொடுத்திருக்காங்க? இங்க இது a dx, இங்க நம்ம கண்டுபிடிச்ச ஃபங்க்ஷன். ஸோ dz ஈக்குவல் டு pன்றது நம்ம செட் பண்ணது. ஸோ a dx பிளஸ் qன்றது நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். a ஸ்கொயர் பிளஸ் y இன்டு dy. ஸ்டெப் 4. இது 5 மார்க்ல கேட்டாலும் இதுதான். சம்டைம்ஸ் 10 மார்க்ல 2 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டினா இருக்கும். அப்பயும் இது இவ்வளவுதான். ஸோ ஸ்டெப்ஸ் கம்மியா இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. இது ஸ்டெப்ஸ் இவ்வளவுதான். நெக்ஸ்ட் இங்கே இன்டெகிரேட் பண்ணோம். ஸோ இன்டெகிரல் dz ஈக்குவல் டு integral a dx plus integral a square plus y into dy. Integral dz ன்றது z, a dx ன்றது ax, a square plus y ல a square integrate பண்ணா a square y plus y integrate பண்ணா y square by 2 plus constant. So integration தெரியணும், basic integration தெரியணும். It is the complete solution or complete integral. நம்ம கண்டுபிடிச்சது தான் complete solution. Okay. So next என்ன சம் எடுத்துக்கலாம் நம்ம? அடுத்தது பாருங்க. PQ equal to Z. இங்க Z மட்டும் இருக்கு. Question number
4. PQ equal to Z. So step 1. Step 1 வந்து இதோட ஐடென்டிஃபிகேஷன் தான். ஸ்டெப் 1ல இது F of PQZ மட்டும் இருக்கு. Z மட்டும் இருந்ததுன்னா இது என்ன ஃபார்ம்? This is of standard form 4. 4க்கு என்ன மெத்தட் அப்படின்னு அங்க போய் பார்க்க போறோம். ஸோ 4க்கான மெத்தட் என்ன? Q equal to AP. இந்த இடத்துல Q எங்க வருதோ அந்த இடத்துல AP. ஸோ set Q equal to AP. அப்ப நான் மேல சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? ஏற்கனவே P இருக்கு. Q வர இடத்துல AP equal to Z. இது எப்படி எழுதலாம்? P square A equal to Z. And solve for P அப்படின்னு கொடுத்திருக்காங்க. P க்கு சால்வ் பண்ணுவோம். P equal to எழுதணும். ஸோ P equal to எழுதணும்னா P square equal to Z by A. அங்க வெறும் P தான் வேணும். ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா P ஆயிடும் அந்த டேர்ம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் Z by A. பிளஸ் ஆர் மைனஸ். ஆனா நம்ம வந்து இங்க பிளஸ் டேர்ம் மட்டும் தான் எடுக்க போறோம். ஸோ பிளஸ் ஓகே நீங்க எழுதிக்கலாம். பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் Z by A. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல என்ன கொடுத்திருக்காங்க? dz equal to சேம் dz equal to pdx plus qdy. ஸோ dz equal to p ஓட டேர்ம் நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம். இட்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் z by a into dx plus qக்கு நம்ம மேல எழுதியிருக்கோம் பாருங்க. என்ன செட் பண்ணுமோ அது ap into dy. இங்கேயும் p வருதா? ஏபின்னு எழுதின இடத்துலயும் ஒரு p டேர்ம் இருக்கு. அப்ப அங்கேயும் நான் p யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் z by a into dx plus a into ஸ்கொயர் ரூட் ஆஃப் z by a into dy. இங்க ரெண்டுலயுமே அந்த டேர்ம் இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் z by a காமனா எடுத்துடலாம். இட்ஸ் dx plus a dy. இந்த ஃபோர்த் டைப்க்கு ப்ரொசீஜரே இப்படிதான். ஃபர்ஸ்ட் டேர்ம்லயும் இருக்கும், செகண்ட் டேர்ம்லயும் இருக்கும். ஏன்னா Q வர இடத்துலயும் P வரதுனால அங்கேயும் இருக்கும். கண்டிப்பா ஒரு டேர்ம் காமனா எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டேர்மை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு இப்ப ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஏன்னா அது இசட்ல இருக்கு, அதனால நான் அந்த சைடு ஷிஃப்ட் பண்றேன். ஸோ இங்க ஷிஃப்ட் பண்ணா இது எப்படி எழுதணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் a by zன்னு எழுதுவோம். a by z dz equal to dx plus a dy. ஸோ ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம என்ன சொல்றாங்க? இன்டகிரேட் பண்ணுங்க. ஸோ ஸ்டெப் 4 லாஸ்ட் ஸ்டெப் எப்பயும் வெறும் இன்டகிரேஷன் மட்டும்தான். இப்போ இதை இன்டகிரேட் பண்றதுக்கு நான் தனித்தனி டேர்மா எழுதிக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் a by ஸ்கொயர் ரூட் ஆஃப் z into dz equal to integral dx plus integral a dy. ரைட்ல நமக்கு இன்டகிரேஷன் பெருசா இல்ல, பட் லெஃப்ட்ல இன்டகிரேஷன் 1 by root z இருக்கு. அதை z-ஆலேயே இன்டகிரேட் பண்ணணும். ஸோ ரூட் ஏ கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்துட்டோம். கீழே இருக்க எப்பயுமே ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்திங் z அப்படின்னா அது எப்படி எழுதலாம்? z பவர் 1/2ன்னு எழுதலாம். இப்போ டினாமினேட்டர்ல z பவர் 1/2 இருக்கு. அப்ப அது நியூமரேட்டர் வரும்போது என்னவாகும்? z பவர் -1/2 dz. இந்த பக்கம் dx a dy. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a z பவர் -1/2 இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன வரும்? z பவர் -1/2 plus 1 by -1/2 plus 1 equal to இங்க integral of dxன்றது x plus integral of adyன்றது ay plus c. -1/2 plus 1ன்றது 1/2. So square root of a into z power 1/2 by 1/2 equal to x plus ay plus c. 1/2 மேல எடுத்துட்டு வரலாம். கீழே இருக்கிறது மேல வரும்போது 2 root a வரும். z power 1/2ன்றத root zன்னு எழுதலாம். x plus ay plus c is the complete solution. ஸோ இதுக்கு மேல வேணும்னாலும் நம்ம ஃபர்தரா இதை சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்றதுன்னா 2 ஸ்கொயர் ரூட்டையும் சேர்த்து எழுதலாம். அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு போகலாம், இல்லை இங்கேயும் ஸ்டாப் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் சொல்யூஷன்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்கு? இப்போ நம்ம இந்த சம் வரைக்கும் போட்டிருக்கோம். 4 வரைக்கும் போட்டாச்சா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, P and Q மட்டும் இருக்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் டைப் 1. PQX மட்டும் இருக்கு 2. PQY மட்டும் இருக்கு 3. வெறும் PQ இருக்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் டைப் 1. இது Z மட்டும் இருக்கு 4. இதுவும் 4. இப்போ இந்த ரெண்டுமே Xும் இருக்கு Yயும் இருக்கு. X Y. அதனால இது ஸ்டாண்டர்ட் டைப் 5. அதுல இருந்து ஒரு சம் எடுத்துக்கிறோம். That is P plus Q equal to X plus Y. P plus Q equal to X plus Y. Xும் இருக்கு Yயும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல நம்ம என்ன எழுதணும்? இதுல F of P, Q, X, Y equal to 0. எல்லா டேர்ம்ஸுமே இதுல present ஆயிருக்கு. So this is of standard type. This is of standard type 5. ஸோ இது 5th டைப்ல இருக்கு. இப்போ இதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு பாருங்க. கீழே ரெண்டு டேர்மே இருந்ததுன்னா டேக் F of X, P, Y, Q ஈக்குவல் டு A. ரெண்டையுமே ஈக்குவல் டு ஏன்னு எழுதணும். ஸோ ஒரு பக்கம் எனக்கு எக்ஸும் பியும் மட்டும்தான் இருக்கணும், இன்னொரு பக்கம் ஒய்யும் கியூவும் மட்டும்தான் இருக்கணும். ஸோ ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா F of X, P ஈக்குவல் டு F of Y, Q ஈக்குவல் டு A. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் P and X, ஒரு பக்கம் Q and Y வர மாதிரி எழுதணும். ஆனா நம்ம ஈக்குவேஷன் அந்த ஃபார்மேட்ல இல்ல. P plus Q equal to X plus Y இருக்கா? X இந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஸோ P minus X. Q இங்க ஷிஃப்ட் பண்ணா Y minus Q. கரெக்டா? ஈக்குவல் டு இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஈக்குவல் டு A. ஸ்டெப் 2 வந்துருச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சால்வ் ஃபார் P and Q. Pக்கு Qக்கு வேல்யூ எழுதணும். ஸோ P minus X equal to A அப்படின்னா P equal to X இங்கே ஷிஃப்ட் பண்ணுவோம். இப்போ X plus A. அதே மாதிரி y minus q equal to a. ஸோ எனக்கு qக்கு தான் வேணும். qவை வெளியில் எடுக்கிறேன். ஸோ q equal to a உள்ள கொண்டு போகிறோம். y minus a. pqக்கு சால்வ் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் dz equal to same. ஸோ ஸ்டெப் 3. dz equal to pdx plus qdy. நம்மக்கிட்ட P ஓட வேல்யூ X plus A into dx, Q ஓட வேல்யூ Y minus A into dy. ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 வந்து இதை இன்டெகிரேட் பண்றது தான். ஸோ இன்டெக்ரல் dz equal to இன்டெக்ரல் X plus A dx plus Y minus A into dy. இதை இன்டெகிரேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? Z equal to x square by 2 plus ax. x இன்டெகிரேட் பண்ண x square by 2, a கான்ஸ்டன்ட் இன்டெகிரேட் பண்ணும்போது x. y இன்டெகிரேட் பண்ணா y square by 2 minus ay plus c is the complete integral. Is the complete integral. Okay. ஸோ நான் வந்து ஒரு 5 சம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மீதி இருக்கிற இதில் ஒரு 5 சம்ஸ் இருக்கு, இல்லை 7 சம்ஸ் இருக்கு. அந்த 7 சம்ஸும் சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லெக்ராஞ்சஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது நமக்கு 10 மார்க் கொஸ்டினில் கேட்கறதுனால அதில் ஸ்டாண்டர்டாக கேட்குற ஒரு 5 to 6 சம்ஸ் எடுத்து நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.